நாங்கள் கனவா குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கனவா, அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, அடுத்தது உள்ளி, அடுத்தது பால் எடுத்து வச்சிருக்கிறோம், அடுத்தது புளி, இனி வெந்தயம், சீரகம், மஞ்சள் போட்டு வச்சிருக்கு, அடுத்தது கொச்சிக்காத்தூள். இனி நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுத்து நாங்கள் எண்ணெயை போட்டுட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் தாளிக்கிறதுக்குரிய எல்லாத்தையும் போடுவோம். சீரகம், வெந்தயம், நிறைய வெங்காயமே போடுவோம். கருவேப்பிலை, உள்ளி, நாங்கள் இதை தாளிச்சுட்டு இப்போ நாங்கள் இதை தாளிக்கிறோம். நல்லா தாளிப்பட்ட உடனே நாங்கள் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தாளிக்கப்படணும். கொஞ்சம் நாங்கள் உப்பு போட்டோம்னா சரியாக தாளிப்பட்டுரும். கொஞ்சம் வதங்கினா சரி. இந்த கனவாவை அதுக்குள்ள போட்டு நாங்கள் அந்த தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மூடி விடுவோம். அப்போ இது கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு அது நல்லா வத்த பண்ணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் தூளெல்லாம் போட்டு பால் விட்டு இறக்கினா சரி. நாங்கள் நல்லா வத்தின பிறகு இப்போ பாருங்க, நல்லா வத்தின பிறகு நல்லா தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பாலை விடுவோம். நல்லா கட்டிப்பால், முதலாம் பால். இங்கே நாங்கள் இது பேக்கெட் யூஸ் பண்ணுறதால அது விட்டுருக்குறேன். நல்லா இனி விட்டு இனி நாங்கள் கொஞ்சம் அதுக்கு பழப்புளி கரைச்சி வச்சுருந்தேன் நான், அதையும் விட்டோம்னா ஓகே. பழப்புளி பார்த்து விடணும், முறமாக கூடினாலும் பிறகு சிக்கல். இனி ஒரு கொதி விட்டு நல்லா கொதிச்ச பிறகு இறக்கணும்டா ஓகே. இன்னும் அந்த தண்ணி பெருசாக வற்றி முடியல. அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தக்காளி பழம் போட்டிருக்கோம். நல்லா வத்திட்டோம். வத்தினா தான் அந்த தண்ணியிலேயே அது நல்லா அப்படியே வத்தி இதுதான் நாங்கள் தூள் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி அப்படியே நல்லா வத்தணும்.
அப்படி நாங்கள் இது ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு 7ல் விட்டோம்னா ஓகே. இப்போ நாங்கள் நல்லா வத்த விடுவோம். வத்தின பிறகு நாங்கள் தூளும் பால் விட்டு இது செய்தால் சரி. இப்படி கொதிக்கணும் பார்த்தீங்கன்னா